பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை, பதவியை தந்திருப்பாங்க. அதை கரெக்டாக சரியான நேரத்தில் சரியான முறையில் முடிப்பது தான் நமது கடமை. ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய சில தவறுகளினால் இந்த பொறுப்புகளை, கடமைகளை நாம் செய்ய தவறுவதினால் அந்த பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்தவரே அதை உங்களை விட்டு எடுத்து போடுவார். இந்த பொறுப்பு அப்படிங்கிறது வேலை ஸ்தலங்களில் மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் சகோதரருக்குள்ளும் பிறரிடத்திலும் இருக்கிற நம்பிக்கையை கூட சொல்லலாம். ஒருவர் நம்பிக்கையோடு உங்களுடன் சில காரியங்களை ஒப்படைக்கும் பொழுது, அதை நீங்கள் செய்ய தவறும் பொழுது அவை உங்களை விட்டு மற்றொருவருக்கு மாறிப்போகும். கடந்த காலத்தில் கூட கர்த்தரும் உங்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்திருந்தார். அதாவது, என் மகள் அல்லது என் மகன் இந்த காரியத்தை ஒப்படைத்தால் சரியாக இருக்கும், அவர்கள் எனக்காக இந்த காரியத்தை சரியாக செய்வார்கள், இதற்கு என் மகன் அல்லது மகள் தகுதி பெற்றவன், தகுதி பெற்றவள் என உங்களிடம்தான் ஒப்படைத்திருந்தார். ஆனால் உங்களுடைய ஒரு சில தவறுகளினாலும், உங்களுடைய ஒரு சில குணாதிசயங்களினாலும் அந்த பொறுப்பை நீங்கள் செய்யாமல் சத்ருவாகிய சாத்தானால் தூண்டப்பட்டு வேறு பாதையில் பயணிக்க தொடங்கினீர்கள். அந்த பொறுப்பை உங்களை விட்டு இழந்து போனீர்கள். நீங்கள் இழந்து போனதே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த தோல்வியினாலும் போராட்டங்களினாலும் தான். உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்வடைந்த பின்புதான் நீங்கள் இழந்து போனதையே அறிந்து கொண்டீர்கள். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கர்த்தர் இன்று உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை தருகிறார். நீ எழும்பு, மீண்டும் உனக்குரிய வல்லமையை நீ தரித்துக்கொள், உனக்காக நான் கொடுத்த வஸ்திரத்தை மீண்டும் உடுத்துக்கொள். ஏனென்று தெரியுமா? உங்கள் தவறுகளை, பாவங்களை நீங்கள் உணர்வடைந்தீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் தெரியாமல் பாவம் செய்தேனே, என் கிருபையையும் இழந்து விட்டேனே என நீங்கள் வடித்த கண்ணீர் அவர் சமூகத்தில் உள்ளது. உங்கள் கண்ணீரை கண்டு அவர் திரும்ப மீண்டும் தருகிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் பழைய பாவத்தில் மட்டும் விழுந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் மீது எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் பாவியாய் இருப்பதை அவர் விரும்பவில்லை. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் உணர்வடைந்து வெளிவருவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உணர்வடையும் பொழுது இழந்து போன அத்தனை காரியங்களையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். Have a blessed day. Jesus bless you.